ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்ச கிளைமேக்ஸில் வந்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கோடா கான்டெஸ்ட் நடக்குது. இந்த ட்ராகனோட ஹீரோயின் ஒரு கடையாக ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடையாக போயிட்டு ஒரு கர்ச்சீஃப் வைக்கிறாங்க. ILO அப்படின்னு அடுத்து என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வைக்கிறாங்க. அவங்க கேப் போட்டிருக்காங்க. கேப் போட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுட் கோர்ட் ஒன்று வருது. அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பக்கோடாஸ் அது. ஆனியன் பக்கோடா, ஆனியன் பக்கோடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பக்கோடா, ஓகேங்களா, பாவக்காய் பக்கோடா அப்படின்னு கான்டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஹீரோ எந்த பக்கம் போகிறது, எப்படி போகிறது, திக்கி திணறி சிக்கி செதம் அப்படின்னாமல் ஆகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினே வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்து ஒரு எடுத்து சாப்பாடு எடுத்து கொடுக்க அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் இருக்குது. அதில் ஒரு பொருளாக எடுத்து அவர் சாப்பிட வச்சு பெறுகிறோம். ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு வேர்டிங் வருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது, இவங்க அவங்கள லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா கன்வே ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க. இதுதான் காலிஃப்ளவர் பக்கோடாவோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஆனால் டைரக்டான இந்த கதையை நான் எழுதின எனக்கு காலிஃப்ளவர் பக்கோடாவும் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப அன்ஹெல்த்தி. எல்லாம் அளவாக சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டை. பாய்.